ஒவ்வொரு படமும் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு புது என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அண்ட் அந்த விதத்துல வந்து ஐ திங்க் ஆரியன் இஸ் ஆல்சோ அச்சீவ். நான் என்ன யோசிச்சு பண்ணனோ கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ணிருக்கேன். என் கரியர்ல பிகினிங்ல இருந்து நான் பண்ற படங்கள்ல கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு எப்பவுமே தியேட்டர்ல டீசெண்டா ஒண்ணு கிடைக்கும். அப்புறம் சேட்டலைட் காலத்துல சேட்டலைட்ல பயங்கரமா படம் வரும் ரிப்பீட்டடா. அதுக்கப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்துல எனக்கு தியேட்டர்லயும் டீசெண்டா போகுது. கண்டிப்பா ஓடிடி வரும்போது அது இன்னும் ஒரு பெருசா போறதுக்கு உண்டான எல்லா வாட்டியும் எனக்கு வந்து அது நடக்குது. இப்ப எஃப்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல நல்லா போச்சு, ஓடிடியும் பெருசா போச்சு. கட்டா குஸ்தி தியேட்டர்லயும் நல்லா போச்சு, ஓடிடில மிகப்பெரிய ஹிட் அது. அதே மாதிரி ஆரியனுக்கும் கண்டிப்பா நடக்கும் நான் நம்புறேன். ஏன்னா அது இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை கரியர். ஏன்னா நான் யூனிக்கான படங்கள் பண்றதுனால ஒரு பர்டிகுலரான ஆடியன்ஸ்க்காக தான் போய் செட் ஆகுது. கமர்ஷியலான படங்கள் பண்ணும்போது அது எல்லாருக்கும் போய் செட் ஆகும். சோ இப்ப கட்டா குஸ்தி 2 பாத்தீங்கன்னா அடுத்த வாட்டி ரிலீஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்லயும் அதுக்கு ஒரு பயங்கர ரிசப்ஷன் இருக்கும். பட் அந்த விதத்துல ஆரியன் ஆல்சோ வெரி கான்பிடென்ட். ஓடிடில போனதுக்கு அப்புறம் இன்னும் பெரிய சக்சஸா இருக்கும். பட் இப்போதைக்கு தியேட்டர்ல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இந்த புது கிளைமேக்ஸ் நான் இன்னும் நம்புறேன் இந்த வீக் பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு 100% சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ் எனக்கு நடந்திருக்கு. என்னோட கரியர்ல என்னோட பிகெஸ்ட் ஓப்பனிங் வந்து ஆரியன். சோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் பிசினஸ் வைஸா ஒரு ப்ரொடியூசரா கேட்டீங்கன்னா நான் வந்து நிறைய ஓப்பனா தான் பேசுவேன். சோ எனக்கு வந்து எஃப்ஐஆருக்கும் கட்டா குஸ்திக்கு நடுவுல தான் இந்த படத்தோட பிசினஸ் போய் நின்று இருக்கு. அண்ட் இன்னும் 1-2 அவென்யூஸ் இருக்கு. சேட்டலைட்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் இதெல்லாம் எனக்கு புதுசா நடந்திருக்கு. எஃப்எம்எஸ் அப்ராட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. என்னோட கரியர் பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துல. ஸோ இது ஒரு நான் லேர்னிங்கா எடுத்துட்டு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.